ஓகே. சோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ சீஷத்துவத்தின் 10வது பாடத்துல நம்ம வந்திருக்கோம். 2 யோவான் உடைய முழு காரியத்தை நாம் படிக்க போறோம். இதுவரை நம்ம பிலமோன் 1 யோவான் முடிச்சிட்டோம். 2 யோவான் என்று பண்றோம். அடுத்த வாரம் 3 யோவான், அதற்கு அடுத்த வாரம் யூதா. அதோடு கூட நம்ம வேதாந்தத்தில் உள்ள 5 புத்தகங்களை நாம் நிறைவு செய்கிறோம். சோ இதனுடைய நோக்கம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாகவும் ஒரு சாட்சி உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். சோ இதை கற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். சரி, இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறோம். அப்படி எழுதி நீங்க அனுப்புவது ரொம்ப முக்கியம். எழுதுவதனாலே நீங்க என்ன செய்யறீங்க? வசனத்தை சிந்திக்கிறீர்கள், ஆழமாய் அதை அறிந்து கொள்கிறீர்கள். சோ அதான் இப்ப ரீசெண்டா ஒரு சகோதரன் எழுதியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதுதான் கவலை. ஒரு பயத்தையோ ஒரு தேவையையோ அல்லது ஒரு எதிர்பார்ப்பையோ அல்லது இழந்து ஒன்றையோ திரும்ப திரும்ப சிந்திப்பது, திரும்ப திரும்ப யோசிப்பது கவலை. அதுதான் கவலைன்னு சொல்றோம். அப்ப கவலைப்படாத எந்த மனிதனும் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எதையாவது குறித்து கவலைப்படணும். வேத வசனத்தை திரும்ப திரும்ப யோசிப்பது, சிந்திப்பதுதான் தியானம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கவலைப்படுற எந்த மனிதனும் ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க முடியும். அப்படிதானே? சோ ஏதாவது பயத்தை குறித்து, தோல்வியை குறித்து, இழப்பை குறித்து நம்ம திரும்ப திரும்ப சிந்தித்து அதை கவலையா மாற்ற முடியும்னா, ஆண்டோடைய வசனத்தை திரும்ப திரும்ப யோசித்து சிந்தித்து அது நம்முடைய வேதாகமத்தின் தியானமாய் மாற்ற முடியும். அதனால வேதாகமத்தை தியானிக்க முடியாது யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க? பொய் சொல்றாங்கன்னு. அதை முயற்சி செய்யவில்லை. சோ இங்க என்ன பாக்குறோம்? சத்தியத்தை நேசிப்பதும் அதை அறிந்து கொள்ளுதலும். சோ சத்தியத்தை என்ன செய்யணுமா? நேசிக்க வேண்டும். சத்தியம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை என்ன செய்யறாரு? யோவான் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். சோ யோவான் ஒரு சில வார்த்தைகளுக்கு பிரியமான வார்த்தைகள், அன்பு, சத்தியம், வெளிச்சம் போன்ற வார்த்தைகள் அவரை திரும்ப திரும்ப எழுதுகிறத பார்க்கணும். அதனால அதை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சத்தியத்தை குறித்து விளக்கத்தையும் கூறுகிறார். சோ அதை நம்ம தெளிவாக பின்னாடி பார்க்க போறோம். சத்தியத்தை நேசிப்பது ரொம்ப முக்கியம். சத்தியத்தை நேசித்து அறிந்து கொள்வது முக்கியம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? சத்தியத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க, ஆனா நேசிக்க மாட்டாங்க. அறிந்து கொள்ளுதல் மாத்திரம் இருந்து நேசிக்காமல் இருக்கிறது முடியுமா? முடியும். உலகத்துல உள்ள எத்தனையோ பேரு ஆண்டோடைய வேத வசனத்தை குறித்த அறிவு அவங்களுக்கு இருக்கு. எத்தனை புத்தகம் இருக்கு சொல்லிடுவாங்க. ஒருவேளை 66 புத்தகம் மனப்பாடமா சொல்லிடுவாங்க. 100கணக்கான வசனங்களை மனப்பாடமா சொல்லுவாங்க. அவங்க அறிந்திருக்கிறாங்க, ஆனா அதை நேசிக்கிறாங்களா? நேசித்தால் அதன்படி நடப்போம். நேசிப்பதனால கிருபையும் சமாதானம் நமக்கு உண்டாகுது. சோ யோவான் என்ன சொல்றாரு? அவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஏனென்றால் அந்த தாயாருடைய பிள்ளைகள் வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அவருக்கு என்ன உண்டாகுது? மன மகிழ்ச்சி உண்டாகுது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். சோ அதுக்கப்புறம் என்ன? ஒருவரை ஒருவர் நேசித்தார். திரும்ப திரும்ப யோவான் அதை சொல்றார். சோ யோவானுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஒருவரை நேசிக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். சோ சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஒருவர் பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனப்படுதல், ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாய் இருக்குதல்,
எல்லாமே நடைபெறும். அதனால எப்ப நடைபெறும்? சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது. சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதுனா கிறிஸ்துவின் அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். சோ அவருடைய போதனைகளை கை கொள்றது, அவரில் நிலைத்திருக்கிறது, அவருக்கு கீழ்ப்படிதல், இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல அவர் என்ன செய்யறாரு? நல்ல போதகர்களை குறித்து சொல்றாரு. கல்ட்ஸ், சமய மரபுகள் வெளிவரும் நல்ல போதகர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்து மனித சாயலாக, மனிதனாக பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் ஞான மார்க்கம். அதை திரும்பி நம்ம பார்ப்போம். சோ கிறிஸ்தவர்கள் கள்ளப்போதலை குறித்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்க. அதே போல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, என்ன விருந்தோம்பலை குறித்து ஒரு சில காரியங்களை எச்சரிக்கையாக சொல்றாங்க. இறுதி வாழ்த்துக்கள் அதையும் சொல்றாங்க. சோ நாம திரும்பி பார்க்க போறோம். சோ முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர். யாருக்கு எழுதப்பட்டது இந்த கடிதம்? ஒரு 90 வயதா இருக்கிற யோவான் எழுதுகிறார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நம்ம சரித்திரத்துல வாசிக்கிறோம். எபேசு பட்டணத்துல இருந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். பத்மோஸ் தீவுல அவர் என்ன செய்யறாங்க? நாடு கடத்திட்டாங்க. அவர் தேச துரோகி, தேசத்திற்கு சவாலா இருக்கிறார், தேசத்துக்கு பிரச்சனை கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாங்க? நாடு கடத்துறார். நாடு கடத்தின பொழுதுதான் அவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதுறார். அவர் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது என்ன ஆகுது? வானம் திறக்கப்படுது. வானத்தின் தரிசனங்களை அவர் கண்டு அதை எழுதுறத நான் பார்க்கிறேன். சோ 90 வயதுக்கு மேல ஆன பிறகு அவர் ரொம்ப வயசாயிட்டு வச்சிருப்பான், பழச்சு போட்டுன்னு சொல்லி எபேசு பட்டணத்துல திரும்ப வர வச்சுட்டாங்க. அங்க அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யறாரு? அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், அதான் அவருடைய எல்லா பிரசங்கமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கடிதத்தை எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர், chosen women அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கும். அது ஒரு தனிப்பட்ட முக்கிய பெண்ணா இருக்கு. சபையில ஒரு முக்கிய அங்கத்தினர் அல்லது சபைக்கு உதவி செய்கிற ஒரு அங்கத்தினராக இருக்கலாம், அல்ல ஒரு தனி பெண்ணாக ஒரு பெரிய வீடு இருந்திருக்கலாம், அந்த வீட்டுல சபை கூடி வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண், அல்லது அவள் என்ன ஒரு சில என்ன சொல்றாங்க, ஒரு தலைமை பொறுப்பு வகித்தவர், டீக்கனாகவோ எல்டராகவோ இருந்தது. சோ ஒரு சில என்ன சொல்றாங்க, இது அந்த உள்ளூர் சபை, லோக்கல் சர்ச், ஸ்தானிய சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதமாகவும் நாம் சொல்லலாம். ஒரு தனி மனிதனுக்கு எழுதப்பட்ட கடிதமும் நாம் அதை பாவிக்கலாம். இல்லாட்டா உள்ளூர் சபைக்கென்று எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஏன்னா சபை என்பது கிறிஸ்துவின் மனவாட்டி, அதனாலதான் ஒரு பெண்ணு கோப்புடு. சோ அதனாலதான் யோவான் உள்ளூர் சபைக்கு எழுதுகிற ஒரு கடிதம் என்று சொல்லி நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்படின்னா நம்முடைய சபைக்கு யோவான் எழுதுகின்ற கடிதம். அதுல என்ன பார்க்கிறோம்? சத்தியம் நம்மில் வாழ்கிறது. சத்தியம் வெறும் கோட்பாடு அல்ல. சோ சத்தியத்தை குறித்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, அல்லது ஒரு தத்துவம், அல்லது ஒரு டீச்சிங், ஒரு பாடம், ஒரு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா வேதாம் என்ன சொல்லுது? சத்தியம் என்பது ஒரு நபர். சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தியத்திற்கு ஒரு ரூபம் இருக்கும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு. சத்தியம், கொள்கை அல்லது கோட்பாடு, இப்படி பல வார்த்தைகளில் சொன்னோம் என்றால் அது கண்களுக்கு புலப்படாத ஒன்று. சிந்தனை, யோசனை, போதனை, இதெல்லாம் கண்களால பார்க்க முடியாது. ஆனா ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் பார்க்க முடியும். ஆண்டு என்ன சொல்றார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதனால என்ன சொல்றாரு? தேவ தூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது உங்களுக்கு ஒரு இரட்சகர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். வாசிக்கிறோம், கிழக்கில் இருந்த வான சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டுட்டு வந்தார். ஒரு குழந்தையை பார்க்க வராங்க. குழந்தை பிறந்தார் அப்படின்னு சொன்னதும் அது ஒரு நற்செய்தி ஆகும். எப்படி நற்செய்தி ஆகும்?
அது சாதாரண குழந்தை அல்ல, தேவகுமாரன். சோ தேவகுமாரன் மாத்திரம் இல்ல, அவர் சத்தியம். சோ சத்தியம். அதனாலதான் மக்கள் என்ன செய்யறாங்க, கிரேக்கர்கள் தத்துவத்தையும் ஞானத்தையும் தேடி திரிகிறாங்க, அல்லது என்ன செய்யறாங்க, எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேடி அலைகிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது, சத்தியம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பிலாத்து முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது பிலாத்துக்கு சத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிலாத்துக்கு அது ஏதோ ஒரு ஐடியா, ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனா பிலாத்து முன்பாக நின்றது சத்தியம். சோ நம் சத்தியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி, ஆண்டவருடைய வசனமே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே சத்தியம். சோ அந்த சத்தியத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சத்தியமாக பார்க்கிறது மாத்திரமல்ல, அவரை அன்பாக பார்க்கிறோம். கிறிஸ்து தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்து அன்பின் பொருளாக, ரூபமாகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கை அல்லது ஜீவனாக இருக்கிறார். சோ அந்த சத்தியம் ஜீவனாய் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவரை அன்றி, அவர் இல்லாமல் ஒன்றும் நிலைத்திருப்பதில்லை. கொலோசியர் என்ன வாசிக்கிறோம்? பவுல் சொல்றாரு, சகலமும் அவருக்காக உண்டாக்கும், சகலமும் அவருக்காக, அவராலே உருவாக்கப்பட்டது. அவராலே அது என்ன செய்யறது? உலகம் நிற்கிறது, உலகம் நிலை கொண்டிருக்கிறது. உலகம் இன்றைக்கு அப்படியே இருக்குதுன்னா அது காரணம் என்ன? அவரால். அதுதான் இங்க என்ன செய்யறார் யோவான் நமக்கு சொல்லித்தார். அவர் சத்தியம், அவர் ஜீவன். சோ சத்தியம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒரு சமுதாயத்தை ஒன்றாக இணைக்க முடியாது. இன்னைக்கு சமுதாயம் சொல்லி எடுத்தோம்னா, சமுதாயத்துல கலவரம் நடக்குதா? நடக்குது. சண்டை நடக்குதா? நடக்குது. பொறாமை போட்டிகள் நடக்குதா? அது ஒன்றாக பிணைக்க முடியாது. மதம் அவங்களை பிணைக்க முடியுதா? முடியாது. மொழி அவங்களை ஒன்றிணைக்க முடியுதா? முடியாது. அரசியல் அவர்களை ஒன்றிணைக்க முடியுதா? முடியாது. வருமானம், பணமும் அவளை ஒன்றாக இணைக்க முடியுதா? ஜாதி அவர்களை ஒன்றாக இணைக்க முடியுதா? இல்லை. கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகிக்கிறாங்க, ஒன்றோடு ஒன்று ஒன்றி போறாங்க, அது இணைக்க முடியுதா? இணைக்க முடியும். உலகத்தில மனிதர்களை மனிதரோடு இணைக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. மதமாகவும் இல்லை, ஜாதி இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, அரசியல் இல்லை, எத்தனையோ வகையில் மக்களை ஒன்றாக இணைச்சிடலாம் சொல்லி பாக்குறாங்க. அது முடியும். ஒன்றே ஒன்றுதான் மனிதர்களை ஒன்றாக இணைக்கக்கூடியது. அதுதான் சத்தியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்றாக இணைக்கணும். அதனாலதான் எபேசியர் என்ன சொல்லி இருக்கிறாரு? இடையே இருந்த எல்லா சுவர்களையும் அகற்றி தடையாய் பிரித்து வைத்திருந்த பிரிவினை சுவர்களை அழித்து போட்டார். பிரிவினை இல்லை, ஒற்றுமை. ஒற்றுமை எதனால வரும்? சத்தியத்தினால. ஒற்றுமை எதனால வரும்? நற்செய்தினாலதான் வரும். ஒற்றுமை எதனால வரும்? வேதாகமத்தை மட்டும்தான். ஏன்னா சத்தியம் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய, அரசியல் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. மாற்ற முடியும், நன்மைக்கு எதுவாய் மாற்ற முடியும். அரசியல் ஒரு மனிதனை தீமைக்கு ஏற்றவாய் மாற்ற முடியும். ஜாதி ஒரு மனிதனை தீமைக்கு ஏற்றவனாக மாற்ற முடியும். சமுதாய கலாச்சாரம்
ஒரு மனிதனை தீமைக்கு எதுவா மாற்றணும். அவனுக்கு என்ன உண்டாகுது? மேட்டிமை உண்டாகுது, பொறாமை உண்டாகுது, கொலைவரி உண்டாகுது, சண்டை உண்டாகுது, சச்சரவு உண்டாகுது. ஆனா சத்தியம் ஒரு மனிதனை கிறிஸ்துவை போல் மாற்றுகிறது. அதனாலதான் என்ன சொல்றோம்? சத்தியத்தினாலதான் உலகத்துல என்ன உண்டாகும்? ஒன்று உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும். ஒன்றாக அவர்கள் என்ன செய்ய முடியும்? இணைய முடியும். இதை உலகம் அறிந்து கொள்வதில்லை. அவன் சத்தியத்தை அறிந்து கொள்வதில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. சரித்திரத்துல பார்க்கும் பொழுது சபையானது என்னது? ஒற்றுமையோடு ஒன்றாக. அதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உதாரணம் சொல்றாரு. பவுல் என்ன உதாரணம் சொல்றாரு? நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்கு? ஒரு சரீரத்தை போல். கொரிந்தியர்ல எழுதுறாரு, நம்ம என்னவா? கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நாம் எல்லாம் அவர் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். சோ ஒரு அவயத்துல வேதனை உண்டானால் முழு சரீரமும் என்ன செய்யுது? வேதனை கொள்கிறது. கால்ல முள்ளு குத்திச்சுன்னா என்ன ஆகுது? அது மூளைக்கு போகுது. மூளை சொல்லுது ஏதோ முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுது. சில உணர்வுகள் சொல்லுது வலி அல்லது சோகத்தை உண்டு பண்ணுது. இருதயம் என்ன செய்யுது? அந்த இடத்துக்கு வெள்ளை அணுக்களை அனுப்புது ரத்தத்துல. இப்படி முழு சரீரமும் என்ன செய்யுது? எங்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கு உதவும்படியாக விரைந்து செல்லுது. அதுதான் ஒப்பிடுறது. அது எப்படி உண்டாகும்? சத்தியத்தின் மூலமாக. சத்தியத்தின் மூலமாக சொல்லும் பொழுது கிறிஸ்துவே நம்முடைய சபையாகிய சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார். இதை நம்ம மறந்து போகணும். இது நம்ம மறந்து போனோம்னா என்ன ஆகும்? நம்ம ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம சத்தியத்தை அறியவில்லைன்னு சொல்லுவோம். சத்தியத்தை யோவான் என்ன சொல்றாரு? அந்த பெண்கிட்ட சத்தியத்தில் நடப்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? நாம் உருவாக்கின சீஷர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? நம்முடைய வாலிப பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா என்ற அக்கறை நமக்கு தேவை. அந்த அக்கறை இருந்தது யோவான். அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாச்சு, ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டு. அதே சமயத்துல சிலர் சத்தியத்தில் நடப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். யோவான் எழுதும் பொழுது மற்றவர்கள் குறித்து அவருக்கு தகவல் இல்லை. அவங்க நடக்கிறாங்களா நடக்கலையான்னு தெரியல, இல்ல தவறா நடக்கிறாங்கன்னு அவருக்கு தகவல் கிடைச்சிச்சான்னு தெரியல. அப்ப என்ன ஆகுது? ஒரு சிலர் மட்டுமே சத்தியத்தில் நடக்கிறார். சத்தியத்தில் நடப்பது என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும், நிலையாக நடக்க வேண்டும், இடைவிடாமல் நடக்க வேண்டும். அதுதான் சத்தியத்தில் நடக்கும். யோவான் சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய அந்த சபையினுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக நடந்தாங்க, நிலையாக நடந்தாங்க, இடைவிடாமல் கேப் விடாம அவங்க என்ன செய்றாங்க? நாமும் சத்தியத்துல தொடர்ச்சியாக நடக்குது. கொஞ்ச நாள் நடந்துட்டு பிறகு அங்கிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக நேராக சீராக நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுனா ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம். அன்பு ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான் என்ன செய்ய முடியும்? மக்களை இணைக்க முடியும். சத்தியம் இல்லாமல் வெறும் அன்பினால இணைப்பே கிடையாது, ஒருமனப்பாட்டே கிடையாது. சத்தியத்தை அடிப்படையாக உள்ள அன்புதான் உண்மையான அன்பு. இல்லைன்னா அது ஏமாற்றுகிற அன்பாய் நிறைய இடத்துல என்ன அது ஏமாற்றுகிற அன்பு. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார். ஏன்? காதலன் அன்பு காட்டுகிறான், அதுக்கப்புறம் கைவிட்டு. சத்தியம் இல்லாத அன்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டு. சத்தியம் இல்லாத அன்பு.
சகோதரர்களை என்ன செய்யறாங்க? அடித்து கொண்டு போறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சத்தியம் இல்லாத அன்பு. உலகம் வெறும் அன்பை பத்தி தான் சொல்ல முடியும். சத்தியத்தை ஆதாரமாக கொண்ட அன்பை குறித்து சொல்ல முடியும். அதனாலதான் யோவான் சத்தியத்தையும் அன்பையும் இணைத்து சொல்ற. ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அன்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சத்தியம். கிறிஸ்து நம்மிடத்துல இருந்தா அன்பு, அன்பு மட்டும் இருக்காது, சத்தியமும். சத்தியம் இருக்கிறதுனாலதான் நம்ம அன்புல நடக்கும். அன்பு நடக்கிறதுனால அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறோம். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது, பிணைக்கப்பட்டது. அந்த கட்டளையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தணும். ஒரு இடத்துல அன்பு கூறுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் அன்பு கூறும். அப்படி ஒரு கூட்டம் சபை போதவர்கள் கூட அப்படிதான் இருக்கும். அவங்க என்ன செய்றாங்க? தங்களுடைய குடும்பத்தை மட்டும் அன்பு கூறும். தங்களுடைய மகன்கள் மட்டும்தான் என்ன வரணும்? வருங்கால பாஸ்டர். தன்னுடைய மகன் தான் என்ன செய்யணும்? வர்ஷிப் லீடரா. தன்னுடைய மகள் தான் என்ன செய்யணும்? சபைக்கு தலைவரா. மற்றவங்க யாரும் விடமா. அப்ப அது உண்மையான அன்பு கிடையாது. அந்த அன்பு என்ன? அது ஒரு எல்லையோ தாண்டி போக மாட்டேங்குது. அது என்ன எல்லை ஆயிருது? குடும்பமே எல்லை ஆகிடும். எந்த குடும்பம்? தன்னுடைய குடும்பம் மட்டும், கணவன், மனைவி, பிள்ளை. இதை தாண்டி அந்த அன்பு போறது. நாங்க சபையை நேசிக்கிறோம், ஆனா எங்க குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன பாக்குறோம்? குடும்பம், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அப்ப என்ன இருக்கும்? அதுல கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மகங்க, அவங்கள வேணா சேர்த்துக்கிறோம். அன்பு எங்க போகுது? கொஞ்சம் வெளியே போகுது. ஆனா அதை கடந்து போவதில்லை. ஆண்டவர் அப்படி சொல்லுது. உன் குடும்பத்தை மாத்திரம் நேசின்னு சொல்லல, அல்லது உன்னுடைய பிரிவுபடுத்த குடும்பத்தை மாத்திரம் நேசின்னு சொல்லல, அல்லது உன்னுடைய சொந்த பந்தங்களை மட்டும் நேசின்னு சொல்லி சொல்ல. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? சொந்த பந்தங்கள் மட்டும் நேசி, அவங்களுக்காக எல்லாம் செய்யும். சரி, நல்லதுதான். ஆனா அன்பு அதற்குள்ளாக அடங்கி விடக்கூடாது. அந்த அன்பு என்ன செய்யுது? அளவில்லாமல், எல்லை இல்லாமல் அது பறந்து செல்கின்றது, அது விரிந்து செல்கின்றது. அதுதான் தேவனுடைய அன்பு. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் நேசிக்கும். அந்த அன்பு எது வரைக்கும் போகுது? ஜாதி வரைக்கும். சரி, இந்த குடும்பம், எங்களுடைய சொந்த பந்தங்கள், அதுக்கப்புறம் எங்களுடைய குலம், எங்களுடைய கோத்திரம், அதுக்கப்புறம் எங்க ஜாதி வரைக்கும் அன்பு. அதை தாண்டி என்ன செய்ய மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு என்ன அது? அதை தாக்கலையும் என்ன இருக்கு? மொழியை சார்ந்த என் மொழி பேசுறான், அதனால நான் அவன்கிட்ட அன்பு. இன்னொரு மொழி பேசுறான், அவன் பகைஞன். இப்படி ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள அன்பு, அது தேவனிடத்தில் பிறந்த அன்பு. தேவனால் பெற்றுக்கொள்கின்ற அன்பு என்னது? இதை எல்லாவற்றையும் தாண்டுகிறது. குடும்பத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, என்ன பிரிவுகளை தாண்டி, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சகல பிரிவுகளையும் தாண்டி மக்களை நேசிக்கின்ற அன்பு. இந்த அன்பை குறித்துதான் நமக்கு யார் சொல்றார்? யோவான் சொல்றார். லூக்கா 9:49, 50 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். யோவான் தான் அதுல ஈடுபடுறார். அதனாலதான் யோவான் இதை எழுதுறார். அவர் அனுபவப்பட்டார், ஆண்டவர்கிட்ட குட்டு பெற்றவர். ஆண்டவர் இறைச்சார், அவரை கடிந்து கொள்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகளை நாங்கள் கண்டு, அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியா அவனை தடுப்போம் என்று. அதற்கு இயேசு, தடுக்க வேண்டும், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார்.
இங்க பாக்குறோம், என்ன பாக்குறோம்? யாரோ ஒருவர் என்ன செய்றார்? இயேசுவின் நாமத்தினால பிசாசுல துரத்திக்கிட்டு இருக்கான். சோ யோவான் அதை பாக்குறாரு, ஒருவேளை பேதுருவும் பார்த்திருப்பான். சோ 2 பேரும் என்ன செய்யறாங்க? போய் அவனை பார்த்து, நீ யாருடா? யாரு நீ? நீ எப்படி இயேசு நாமத்தை நீ சொல்லலாம்? இயேசு நாமத்தை சொல்றதுக்கு எங்க 12 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 70 பேருக்கு அதிகாரம் இருக்கு. இதை தவிர யாராவது இயேசு நாமத்தை சொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லை. நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு விரட்டுறவனை பிடிச்சு என்ன சொல்றாங்க? இனிமே நீ இயேசு நாமத்தை எடுத்த தொலைச்சுன்னு அனுப்பிவிடுவான். வேற பெருமையா ஆண்டோட சொல்றாங்க, அவனை தடுத்தோம், ஊழியத்தை முற்றுப்புள்ளி வைத்துட்டோம், அவனை பெட்டிய கட்டி விரட்டி விட்டோம் அப்படின்னு சொல்ற. சரி, நிறைய ஊழியக்காரன் அப்படிதான் இருக்காங்க. அவன் எப்படி என் ஊர்ல ஊழியம் செய்யணும்? அவன் எப்படி எங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்ணணும்? சோ இந்த டினாமினேஷன்காரன் எப்படி பிரசங்கம் பண்ணணும்? இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆவியை பெற்றது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். சோ இன்னொரு இதுல என்ன சொல்றாரு? அதை தடை செய்யாதீர்கள் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முட்டாள்தனமான காரியங்களை பண்ணாதீங்க. நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். சோ இயேசுவின் நாமத்திற்கு என்ன செய்ய முடியாது? நம்ம மட்டும் உரிமை கோர முடியும். நமக்கு மட்டும்தான் சத்தியம் தெரியும் சொல்லக்கூடாது. நாங்க மட்டும்தான் சீசர்கள் சொல்லக்கூடாது. நாங்க தான் உண்மையான சபைன்னு சொல்லக்கூடாது. இது யாருக்குமே தகுதி கிடையாது. சோ ஜாதி, மொழி, கலாச்சாரம், டினாமினேஷன், சபை பாகுபாடு, இவைகளை எல்லாம் தாண்டி அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உண்மையான சீஷன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நேசிக்கின்ற பக்குவம். அவங்க எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால் அவர்களை நேசிக்கணும். அப்படி நேசிக்கலன்னா என்ன செய்யறோம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கூறு போடுகிறோம், வெட்டி பிரித்து போடுகிறோம், கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்துகிறோம் என்றார். எப்படிப்பட்ட ஆழமான அன்பு தேவை! சோ அன்பு என்பது என்னது? ஒரு உணர்ச்சி வசப்படுறது. அது என்னது? பலன் மற்றும் ஆர்வம், வைராக்கி. கிறிஸ்துவின் அன்பு நமக்கு பலத்தை கொடுக்குது. அது நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. நிறைய இடங்கள் என்னது? அது வெறுமன உணர்ச்சி வசப்படலாம். அன்னைக்கு வரும்போது கை தட்டுவாங்க. ஆண்டுக்கு யார் யார் ஒப்பு கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் எழுந்திருச்சிருப்பாங்க. எல்லா கூட்டத்திலும் எழுந்திருச்சிருப்பாங்க. எதுக்காக எழுந்திருக்கிறான்னு தெரியும். உணர்ச்சி வசப்படும். அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம், அந்த உணர்ச்சி அப்படியே குறைஞ்சு 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 ஒண்ணுமில்ல. அடுத்த மீட்டிங்ல தான் என்ன ஆகும்? திருப்பி அது பாட்டு அடிக்கிற பாட்டு பாடி ட்ரம் சப்தம் ஏற ஏற அது கூடும். அது முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் எல்லாம் போகும். சோ ஆண்டோடைய அன்பு அப்படிப்பட்டது. உணர்ச்சியின் அடிப்படையிலே அது மேலே உயர்ந்து கீழே போறது. அது நம்மை பலப்படுத்துகிற அன்பு, வைராக்கியத்தை கொடுக்கின்ற அன்பு. என்ன? அது நம்முடைய முழுமையையும் ஆளுமை தன்மையும் அன்பு வெளிப்படுத்தும்.
என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அன்பு ஆட்கொள்கிறது. நம்முடைய சிந்தனையை அன்பு ஆட்கொள்கிறது. நம்முடைய யோசனையை அன்பு ஆட்கொள்கிறது. நம்முடைய பார்வையை அன்பு ஆட்கொள்கிறது. நம்முடைய வார்த்தைகளை அன்பு ஆட்கொள்கிறது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் அன்பு ஆளுகை செய்கிறது. அதுதான் உண்மையான அன்பாகும். சோ அவனுடைய சகலம் அன்பினால் ஆளுகை. உணர்ச்சியினால் அன்புனா அது என்ன ஆகும்? அது முடிஞ்சு. சிந்தனையினால் அன்புனாலும் அது முடிஞ்சு. ஆனா அது என்னது? உள்ளுணர்வு, விருப்பம் எல்லாவற்றையும் சேர்ந்தமைத்து முழு மனிதன் அன்பு கூறுபடி ஆயிடுச்சு. அதான் உண்மையான. அதுதான் இங்கு யோவான் எழுது. சோ இன்னைக்கு என்ன ஆகுது? கிறிஸ்து மாம்சமாக வந்தார் என்பதை மறுக்கிறார். அதுதான் யோவான் எழுதுகிறது. இன்றைக்கு ஞான மார்க்கம் என்று சொல்லி அந்த காலத்துல எழுதும் சிலருமே நம்ம இதை பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க? தேவன் மனிதனாக ஆகவில்லை, தேவன் மனிதனாக பிறக்கவில்லை, அவர் மனிதனாக இருக்கவே முடியாது. இந்த காலத்துல என்ன செய்யறாங்க? அப்படி சொல்றவங்க நிறைய பேர். ஆண்டவர் மனிதனாக வர முடியாது, பாவம் நிறைந்த உலகத்துல எப்படி மனிதனாக வர முடியும்? சோ பாவத்தோடு எப்படி அவர் தொடர்பு கொள்ள முடியும்? அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மனிதனாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இதை நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஞானத்தை சார்ந்து வாழும். உண்மையான ஞானம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிவது. அது மாத்திரமல்ல, இது என்ன பார்க்கிறோம்? டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களாகவே செய்து கொள்ளுது. நிறைய காரியம் என்னது? நம்மளாவே செஞ்சு. ஒரு கம்ப்யூட்டரை வாங்கணும்னா நீங்களாவே என்ன செய்யலாம்? அதை பூட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுக்கும். அல்லது ஒரு போன் கொடுத்தாங்கன்னு என்ன செய்வாங்க? ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. இதை பார்த்து நீங்க இப்படி செஞ்சா நீங்க அதை என்ன செய்யலாம்? ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா ரட்சிப்பு அப்படி இருக்கு. நீங்களே உங்க ரட்சிப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்களே ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி நீங்களே அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லிக் கொள்ளுங்கள். இல்ல ரட்சிப்புன்றதுக்கு ஒரு விளக்கத்தை நீங்களே எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லவில்லை. இல்ல என்னென்ன காரியங்கள் செய்யுங்க நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, புண்ணிய யாத்திரை போங்க ரட்சிக்கப்படுவீர்கள், எருசலேமுக்கு வாரத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்க ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி சொல்லு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பிற்கான வழியை உருவாக்கி விட்டார். அதான் வேதம். நாம் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும்? பக்தியோடு நடுக்கத்தோடு அந்த விசுவாசத்தை, நாம் பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தெளிவா நமக்கு இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தருகிறார். நீங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க? ஹைப்பர் கிரேஸ் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி கிடையாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சோ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு பாவ மன்னிப்பு அருளப்பட்டிருக்கு. அதன் மூலம்தான் ரட்சிப்பு. கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது என்ன சொல்ற? எல்லாம் முடிந்தது. சோ எல்லா நியாயத்திற்கு சொல்லப்பட்ட சகல காரியங்களையும் நிறைவேற்றினார். ஒரு மனிதன் பாவம் செய்தால் என்ன செய்யணும்? பாவ நிவாரண பலி செலுத்துவது. ஒரு ஆடை தெரிந்தெடுத்து அதை கொண்டு போய் பலிபீடத்துல என்ன செய்யணும்? தன் கைகளை அந்த ஆட்டின் தலையின் மேல் வைத்து
தன்னிடத்தில் உள்ள பாவத்தை எல்லாம் ஆட்டின் மேல் சுமத்தி படியாக செலுத்த வேண்டும். அப்பா அவனுக்கு பாவம் அளிக்கும். புதிய ஏற்பாடு என்ன சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவன் அவரே அந்த பலியானார். அவரே பலியானா, அவரே ஆசாரியனும் ஆனார். அவரே பலி, அவரே ஆசாரியன். எபிரேயர்ல வாசிக்கிறோம். அவரே பலி, அவரே ஆசாரியன். அதனால என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவும் ஆகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள் ஒரு தரம் பிரவேசிக்கிறார். அவரே பலி, அவரே பலி செலுத்துகிறார். விசேஷம். சோ அப்படி செய்ததுனாலே நமக்கு ரட்சிப்பு. நாமவே ரட்சிப்பை உருவாக்க முடியாது. ரட்சிப்பின் தத்துவத்தை அல்லது கோட்பாட்டை உருவாக்க முடியாது. ரட்சிப்பு என்ற அனுபவத்தை நம்மால உருவாக்க முடியாது. கிறிஸ்து அதை சிலுவையிலே செய்து முடித்தார். அதனாலதான் நமக்கு என்ன உண்டாது? முடிக்கிறார். சோ என்ன, உங்களுடைய ரட்சிப்பை இழந்து விடாது. ரட்சிப்பை இழக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் நமக்கு பொருள் கொடுக்கலாம், ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், ஒரு பரிசு கொடுக்கலாம். ஆனா அந்த பரிசை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. ரட்சிப்பை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல மொபைல் போன் யாராவது பரிசாக கொடுக்கிறாங்க. ஆனா அந்த மொபைல் போனை கீழே விழாமல், உடையாமல், தண்ணீர் அது மேல் படாமல் பக்குவமாய் பாதுகாப்பது என்னுடைய. அதுதான் நம்ம வேதத்துல வாசி. ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்? பக்குவமாய் பாதுகாக்க வேண்டும். பயத்தோட பாதுகாக்க வேண்டும். இழந்து போகக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு பாதுகாக்க வேண்டும். அப்படி காக்கல, அவருடைய அன்பிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போயிடறாங்க. இதை பத்தி யோவான் சொல்றாரு, யூதாவும் சொல்லுவார், பவுலும் எழுதணும். அவங்க என்ன செய்யறாங்க? எப்படி கப்பல் சேதமடைந்து நாசமாய் போகிறது. கப்பல் கடல்ல போகும்போது ஒரு நேரம் பாறையின் மேல் மோதிச்சுன்னா ரெண்டா பழங்கு. அதுல உள்ளவை எல்லாம் என்ன செய்யறோம்? மூழ்கி போய். அதான் பவுல் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யறாங்க? கப்பல் சேதமாகிற மாதிரி சேதமாக்கி கொண்டாங்க. சோ இந்த இடத்துல அவன் சொன்ன ரட்சிப்பை காத்துக்கொள். ஆண்டவர் பரிசாக கொடுக்கிறார். பரிசாக கொடுத்தாருன்னா அது சீப்பானது கிடையாது, அது மதிப்பில்லாதது கிடையாது, விலை கரையும் இல்லாது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க? சோ ஃப்ரீயா கொடுத்தாலே அது என்னது? விலை இல்லாதது. விலை இல்லாத பொருளை தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது ஒருவேளை மார்க்கெட்ல கொடுப்பாங்க, கம்பெனிக்காரன் கொடுப்பான். ஸோ ஒரு தங்க நகை வாங்குங்க, என்ன செய்வாங்க? ஒரு சின்ன பேக் கொடுப்பேன் அப்படின்னு. அது பரிசு கிடையாது. அது இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் அது பரிசுன்னு சொல்ல முடியாது. சார் நம்மள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு நமக்கு இன்னொன்று தர்றாங்க. அது ஒரு ஏமாற்று வேலை. ஆண்டவர் கொடுக்கிறது பரிசு. இந்த பரிசுடைய கிரயம் என்ன? விலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். அந்த விலை கிரயத்தை கொடுத்து நமக்கு என்ன செய்யறார்? பரிசாக கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அதை கவனமாய் இழந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால என்ன பார்க்கணும்? ஆண்டோடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுதல், ஆண்டோடைய சத்தியத்தை நேசித்தல், ஆண்டோடைய சத்தியத்தின்படி நடத்தல் தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். லேர்னிங், லவ்விங், லிசனிங் அண்ட் லிவிங். சோ கற்றுக்கொள்ளுதல், கேட்டல், நேசித்தல், சத்தியத்தின்படி வாழ்தல்.
சத்தியத்திலே நடந்தார்கள் என்று யோவான் கேட்ட பொழுது அவன் மகிழ்ச்சி உண்டார். சத்தியத்தில் நடப்பதெல்லாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டே இருக்கு, சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கு, சத்தியத்தை நேசித்துக் கொண்டே இருக்கு, சத்தியத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுது. அப்படி செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆண்டவர் என்ன செய்யறாங்க, நம்மளை அங்குதான் அழைத்திருக்கிறார். சத்தியம், அன்பு, நிலைத்திருத்தல், கற்பித்தல், கல்வி, அதுக்கப்புறம் நடை. 5 காரியம் சொல்லுங்க. இந்த 2ஆம் யோவான்ல 5 முக்கியமான காரியம். சத்தியம், சத்தியத்தை குறித்து நம்ம விரிவா பார்ப்போம். அன்பை குறித்து விரிவாய்ப்போம். அன்பும் சத்தியம் மிகவும் ஆழமானது, அஸ்திவாரமானது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. அந்த சத்தியத்திலே, அன்பிலே என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சத்தியமும் அன்பிலும் நம்ம என்ன செய்யணும்? கூடாரம் போட்டு அங்கேயே தங்கிடணும். அங்கேயே நிலைத்திருத்தல்னு என்ன இருக்கும்? அங்கேயே இருக்கணும், அதை விட்டு தூரமா போயிடணும். அதான் அன்பிலும் சத்தியத்திலும் உறுதியாய் ஆழமாய் நிலைத்து. அன்பும் சத்தியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? நங்கூரமாய், வாழ்க்கை நங்கூரமாய் மாறும். அதுக்கப்புறம் என்னது? கற்பித்தல் அல்லது கற்றுக்கொண்டவை அல்லது கல்வி, ஞானம். ஆண்டவருடைய சத்தியமும் அன்பும் நாம் கற்றுக்கொண்டவை, அவைகள் நிலைத்திருக்கணும். கற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, ஞானம் கிடைத்தால் மாத்திரம் போதாது, அறிவு பெருகினால் மாத்திரம் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். கீழ்ப்படிதலோடு நடப்பது, அன்பிலும் சத்தியத்திலும் நிலைத்திருப்பது, மற்றும் தவறுகளை அல்லது கள்ள போதனைகளை கண்டறிந்து அதை விட்டு விலகுவது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தினமும் கருத்தோடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 5 காரியம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளும். சத்தியம், அன்பு, நிலைத்திருத்தல், கற்றுக்கொண்ட சத்தியங்கள் கடைசியாக நடைபெறும். 2ஆம் யோவான், இதுதான் யோவான் நமக்கு அறிவுரையாக நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். இதை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும். கேள்வி இருக்கா? நம்ம ஜோம் பண்ணி முடிக்கலாம். நீங்கள் பணியாற்றிய விஷயங்களை இழந்து விடாதீர்கள் தலைப்பு. நீங்கள் பணியாற்றிய விஷயங்களை இழந்து விடாதீர்கள். அது 2 இடத்துல வருது. அங்கே பிலிப்பியர்லயும் வருது. உங்களுடைய ரட்சிப்பை எப்படி செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். நடுக்கத்தோடும் பயத்தோடும் அதை என்ன செய்யுங்க? தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதற்கு அர்த்தம் என்ன? நம்ம ஓகே, நீங்க சொல்றது ஆக்சுவலா ஒரு 2 ஸ்லைட விட்டுட்டேன். நீங்க கேக்குற இதுதானே? கடைசி சவாலுக்கு முன்னாடி, சேலஞ்சுக்கு முன்னாடி உள்ளது. ஓகே சார், அதுக்கு சவாலுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட நம்ம விட்டோம்னு நினைக்கிறேன். 2 ஸ்லைட விட்டோம். இதானே? கற்றுக்கொள்ளுதல், நேசிதல், கேட்டல். இதுல தானே சொல்றீங்க? நீங்கள் பணியாற்றிய விஷயங்களை இழந்து போகாது. இதுதானே? இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன்ல, நம்ம ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்ததை காத்து கொள்ள வேண்டும். உதாரணம் சொன்னேன், நமக்கு ஒரு மொபைல் போன் கொடுக்குறாங்க, அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆண்டவர் நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு, அதை காத்துக்கொள்றது என்ன செய்ய? திரும்ப பாவம் செய்யாமல் இருக்கு, திரும்ப பாவத்துல போய் விழாமல் இருப்பது.
அதான் என்ன செய்யறது? காத்துக்கொள்வது. சோ ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்றதுன்னா என்ன செய்யணும்? மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். என்ன செய்யாதீங்க? மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையாதீங்க. எப்படி சிலுவையில் அறையிறாங்களா? அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய வல்லமையை அனுபவித்தவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனால் கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள். அது என்ன போட்டிருக்கு? மீண்டும் பழைய அடிப்படை உபதேசத்துக்கு போயிடாதீங்க. அடிப்படை உபதேசம் என்னது? எலிமெண்ட்ஸ் சொல்லி போட்டிருக்கு. நான் அவனுடைய டிவோஷன்ல கூட எழுதியிருந்தேன். என்ன போட்டிருக்கு? சொல்லுவாங்கல்ல, ஆகாயம், வாயு, தண்ணீர், அக்கினி, இதுதான் அவங்களுடைய அடிப்படையான காரியம். அதுக்கு நீங்க திரும்பி போயிடாதீங்க. சோ இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து வல்லமையை உணர்ந்தவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அதை இழந்து போகக்கூடும். அதனால என்ன சொல்றாரு? ஜாக்கிரதையாயிருங்கள். சோ நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி தொடர்ந்து அந்த வசனத்தை கற்றுக்கொண்டே இருக்கணும், அவரை நேசித்துக் கொண்டே இருக்கணும், சத்தியத்தில் நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்யலைன்னா, அந்த ஒழுக்கங்கள் இல்லைன்னா என்ன இருக்கு? பாவத்தில் விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, விலகி போவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே போல கள்ள உபதேசத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சத்தியத்தை அறியாதவங்க தான் கள்ள உபதேசத்துல. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைட் நான் சொல்லாம விட்டேன். அதாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வீட்டுல இடம் கூட ஆதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா யோவான் என்ன சொல்றாங்க? அந்த காலங்கள்ல போதகர்கள் அங்க ஹோட்டல்லாம் கிடையாது, ஒரு விசுவாசி வீட்டுல தான் தங்கியிருப்பான். அந்த விசுவாசி வீட்டுல தான் பொதுவாக சபை கூடுதல். சோ ஒரு கள்ள உபதேசனை வீட்டுல தங்க வச்சோம்னா என்ன ஆகும்? சபை கூடி வர்றப்ப இவங்களால என்ன இருப்பாங்க? ஆட்களை பழக்கம் பிடிச்சு தவறான வழியில நடத்திடுவாங்க. அதுக்காக தான் அவர் சொல்றார், விருந்தோம்பல் அளிக்காதீர்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? யோவான் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? பேனா மையினால எழுதுனது போதாது, நான் என்ன செய்யணும்? முகமுகமாய் பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது நம்ம பார்க்கணும். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? ஜெபம் இல்லாமா? அன்புள்ள பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தியம் எவ்வளவு முக்கியமானது, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு முக்கியமானது. அன்பையும் சத்தியத்தையும் ரூபமாக ஆண்டவரே உம்மில்லை நாங்கள் காண்கிறோம். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய், சத்தியத்தின்படி நிலைத்திருக்கிறவர்களாய், சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ கிடைத்த இந்த மாபெரும் ரட்சிப்பை தாழ்மையோடு, பக்தியோடு, பயத்தோடு, ஆண்டவரே பொறுமையோடு, பொறுப்புணர்ச்சியோடு காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.